ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் தமிழ் மாதம் 6வது மாதமான புரட்டாசி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதத்தில் இறுதியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களிடையே மாற்றங்களும் வக்ரங்களும் ஏற்படுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடவுள்கிட்ட கோபப்பட்டு கத்துனாலும் நடக்க வேண்டியது என்னமோ நடந்தே தீரும். அதற்கு காரணம் என்னென்னா, கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமும் கிரகங்களுடைய வக்ரங்கள் தான். இதனால் உங்கள் ராசிக்கு புரட்டாசியுடைய கடைசியாக என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே பல ஆபத்துக்கள்லேருந்து நாம் தப்பிக்கலாம். ஸோ இப்போ கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்கள் திருமணம்லாம் செய்யப்படாமல் இருக்கும். இதற்கு காரணம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. புரட்டாசி மாதத்தில் எந்த காரியம் செய்யணும், எந்த சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல சொல்ல போகிறேன். ஸோ சுபகாரியம் செய்யப்படாமல் இருக்க காரணத்தையும் இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் சொன்னதை சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவை முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலி புரட்டாசி மாதத்தில் மேக்சிமம் பெரும்பாலும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்தப்படுவது இல்லை. இதற்கு பின் உள்ள காரணத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க. பொதுவாக இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் புரட்டாசி மாதமும் ஒன்று. இந்த மாதத்தில் திருமணம் செய்கிறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, கிரகப்பிரவேசம் செய்கிறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வளைகாப்பு கூட மேக்சிமம் நடத்தக்கூடாது. இதில் நிறைய பேருக்கு வளைகாப்பு நடத்தலாமா நடத்தக்கூடாதாங்கிற டவுட் இருக்குது. அந்த டவுட்டுக்கு இந்த வீடியோவில் விட சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. புரட்டாசியில் முக்கிய சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அதற்கு பல காரணங்கள் அறிவியல் ரீதியாகவும் இருப்பதாக சொல்லப்படுது. அதெல்லாம் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஜோதிடத்தின்படி சூரியன் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். தமிழ் 6வதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மிக அற்புதமான மாதமாக பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் மற்றும் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பானதாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச கால விரதம், மகாலயபட்ச அமாவாசை விரதம் மிகவும் மற்ற மாதங்களில் வருவதை விட விசேஷமானது. இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரிய நாட்கள் தான். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் தெய்வ மாதம், முன்னோர்கள் மாதம் என்று சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை கூட அம்பாளை வேண்டி வழிபடக்கூடிய மிக கோலாகலமான பண்டிகைகளில் ஒன்றாகும். இப்படி பல இறை வழிபாடு விசேஷங்கள் வரக்கூடிய இறைவனுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் புரட்டாசி என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட செய்யப்படக்கூடாத காரியங்கள் இருக்குது என்பதை முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஸோ முழுக்க முன்னோர்கள் இறை வழிபாட்டிலே இருக்கணுங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் போன்ற காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது. திருமணம் செய்ய ஆக்சுவலி உகந்த மாதம் சித்திரை, வைகாசி, ஆவணி, தை, பங்குனி இந்த மாதங்களில் மிகவும் உகந்தது என ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது. இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியும் புத்திர பாக்கியத்தோடு வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது.
அதே போல் ஆடி புரட்டாசி மார்கழி ஆகிய மாதங்களில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் மேக்சிமம் வந்து செய்யக்கூடாது. மீறி செய்தால் அது நல்லதல்ல. அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒருவேளை இந்த மாதம் ஒற்றைப்படை மாதமாக அமையக்கூடிய பட்சத்தில் வளைகாப்பு நடத்தலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முடிஞ்சளவு சுபகாரியங்கள் செய்ய வேண்டாம். முடியாத பட்சத்தில் ஒற்றை மாதங்கிறதப்ப வளைகாப்பு வந்து தாராளமாக செய்யுங்க. பொதுவாக நம்ம நாட்காட்டியில் வாஸ்து நாள் என்று பார்த்திருப்போம். அதில் ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய 4 தமிழ் மாதங்களில் மட்டும் வாஸ்து நாள் குறிப்பிடப்பட்டு இருக்காது. அதனால தான் இந்த புரட்டாசியில் வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் செய்கிறது, வாஸ்து பூஜை செய்கிறது இதெல்லாம் வேணான்னு சொல்லப்படுது. வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி போகக்கூடாதுங்கிறது சொல்லப்படுவதற்கு காரணம் இதனால தான். வீடு கட்ட ஆல்ரெடி தொடங்கி பணி நடந்து கொண்டிருந்தால் அந்த பணியை இந்த மாதத்தில் மேற்கொள்ளுங்க. மற்றது எதையும் செய்ய வேண்டாம். ஸோ புரட்டாசி மாதம் இறை வழிபாட்டுக்கு, முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது. அதுலேயும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை இதெல்லாம் தான் வந்து ரொம்ப வழிபாடு செய்கிறதுக்கே மிக முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச காலம் 15 நாட்களுமே விரதம்தான். மகாலய அமாவாசையும் விரதம்தான். இதுவே விசேஷம்தான். இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும்தான் வந்து பண்ணணும். புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்சம் முன்னோர்களுக்காகவே அனுசிக்கப்படுது. அதே போல் பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய மாதமாகவும் நவராத்திரி பண்டிகைகளை கொண்டாடப்படக்கூடிய மாதமாகவும் இம்மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைகிறது. அந்த காரணத்தினால தான் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடத்துவதை முன்னோர்கள் தவிர்த்து விட்டனர். ஆனால் புரட்டாசியில் வளைகாப்பு நடத்தலாம். வேறு எதுவும் பெரிய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது. ஸோ இப்போ புரட்டாசியில் ஏன் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்தக்கூடாதுங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ புரட்டாசியுடைய கடைசியாக கிரகநிலைகளால் வக்ரத்தால் என்ன பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கிறத சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தனுசு ராசினியர்கள் தெரிஞ்சுக்கோங்க. புரட்டாசி மாதம் கடைசியாக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பார்த்திங்கன்னு சின்ன சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் உருவாகுது. இந்த விதத்தில் இந்த டைம் கடைசியாக தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். தோள் கொடுத்த உதவ நண்பர்கள் காத்திருப்பாங்க. வெற்றிக்குரிய தாள்கள் வீடு தேடி வரும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும். கடமையில் இருந்த தொய்வுகள்லாம் வந்து அகலும். குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கேட்காமலே சில நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். கிடைச்ச பொறுப்புகளை கரெக்டாக முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றியும் அடைய முடியும். இதில் துலாம் ராசியில் புதன் வரப்போகிறாரு. துலாம் ராசிக்கு புதன் செல்றதுனால உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த டைம் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில் அனுகூலமானது கிடைக்கும். வழக்குகள்லாம் சாதகமாக முடியும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. இளைய சகோதரர்களிடம் இணக்கம் ஏற்படும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். புனித பயணங்கள் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்க மேலதிகாரிகள் முன் வருவாங்க. நிலையான வருமானத்திற்கு வழி பிறக்கும். அதுக்கான நேரம் தான் இந்த நேரம். ஸோ இந்த நேரம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சனி வக்ரங்கிறது ஒன்று நடக்க போகுது. இதனால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த புரட்டாசி கடைசியாக வக்ர இயக்கத்தில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் இப்போ வக்ரம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல. பொருளாதாரத்தில் தான் பற்றாக்குறை நிலவும். புதிய முயற்சிகளில் தடை ஏற்படும். குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. வழக்குகள் உங்களுக்கு இழுபறி நிலையில் இருக்கும். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனை அதிகரிக்கும். அதனால் பிறரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்காமல் இருங்க. வக்ர சனியினால் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும். இதற்கேற்ப நடந்துக்குங்க. மொத்தத்தில் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் நன்மை கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு.
பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல தாள்கள் வரும். எதையும் திட்டமிட்டு செய்திங்கன்னா வெற்றி காண முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ என்னங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.